சிவன் அடியார்கள் என்போர் நமக்கெல்லாம் ஒரு அற்புதமான உதாரண புருஷர்களாக இருப்பவர்கள். குறிப்பாக நாயன்மார்கள் மற்றும் சிவனடியார்கள் இவர்களுடைய வழியிலே நாம் சென்றோமானால் ஆன்மீக வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்வு மிக இனிதாக இருக்கும். அந்த வகையிலே இன்றைக்கு நாம் காரைக்கால் அம்மையாரை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஈசன் தன்னுடைய திருவாயால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட அற்புதமான ஒரு அடியார்தான் காரைக்கால் அம்மையார். 63 நாயன்மார்களிலே மிகச் சிறப்பானதொரு இடத்தை பெற்ற காரைக்கால் அம்மையார் 3ஆம் நூற்றாண்டிலே அவதரித்தவர். மிக அற்புதமான சிவபக்தி கொண்டவர். தாய் தந்தையற்ற இறைவனால் அம்மையே என்று அன்போடு அழைக்கப்பட்டார் என்றால் அவருடைய பக்தி எப்படிப்பட்டதாக இருக்கும்? மிகப்பெரிய பெருமையை பெற்றவர் காரைக்கால் அம்மையார். திருக்கோவில்களிலே அமர்ந்த கோலத்திலே வீற்றிருப்பவரும் இந்த அம்மையார் ஒருவரே. சோழவள நாட்டிலே காரைக்கால் ஒரு அழகிய துறைமுக நகரம். 3ஆம் நூற்றாண்டிலே தனதத்தர் என்கின்ற வணிகர் வணிககுலத் தலைவராக வாழ்ந்து வந்தார். பெரும் செல்வந்தர். அவர்களுக்கு பிறந்த மகளுக்கு புனிதவதி என பெயர் சூட்டி மகிழ்ந்தார் தனதத்தர். புனிதவதியார் சிறுவயதிலிருந்தே சிவபூஜை செய்து வந்தார். புனிதவதியாருடைய அந்த பருவ வயது வந்தபோது அவளுக்கு நல்லபடியாக மணமுடித்து வைக்க வேண்டும் என முடிவெடுத்து ஒரு சிறப்பானதொரு மாப்பிள்ளையை பார்த்து மணமுடித்து வைத்தனர் பெற்றோர். ஒரு நாள் பரமதத்தரை காண வந்த அவரது நண்பர்கள் 2 மாங்கனிகளை அவரிடம் கொடுத்து சென்றனர். பரமதத்தர் என்பவர் இந்த புனிதவதி தாயாருடைய கணவர். பரமதத்தர் தான் புனிதவதியினுடைய கணவர். அவருக்கு 2 மாங்கனிகளை அளித்து சென்றனர். அவற்றை தனது வீட்டுக்கு கொடுத்து அனுப்பினார் அந்த பரமதத்தர். அன்று நண்பகல் சிவனடியார் ஒருவர் புனிதவதியாருடைய வீட்டுக்கு வந்தார். அவருடைய பசித்த நிலையை கண்ட புனிதவதியார் அவருக்கு அமுது படைத்து தன்னுடைய கணவர் கொடுத்து அனுப்பிய மாங்கனிகளிலே ஒன்றை அந்த சாதத்தோடு அவருக்கு இலையிலே பரிமாறிவிட்டார். அதை உண்ட அவர் புனிதவதியாரை வாழ்த்தி சென்றார். மதியம் உணவு இடைவேளையிலே வீட்டிற்கு வந்த பரமதத்தருக்கு உணவு பரிமாறி மாங்கனியையும் உணவோடு வைத்தார். அந்த மாங்கனி மிக சுவையாக இருந்தமையால் மற்றொரு கனியையும் அவர் கொண்டு வரும்படி கேட்டார்.